அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 12 நடுவு நிலைமை 115வது குறள். கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. தீவினையால் கேடும் நல்வினையால் பெருக்கமும் யாவருக்கும் முன்பே அமைந்து உள்ளவையாகும். அதை அறிந்து நடுவு நிலைமை தவறாதிருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். இவ்வளவுதான் என வரையறுக்கப்பட்டுள்ளது. எனவே கஷ்டப்பட்டாலும் வருவதுதான் வரும். நடுவு நிலைமை மீறி பண்பு இழந்து பாவத்தை சேர்க்காதே. வறுமை வந்தாலும் தீயதை செய்யாதே. பழைய வினை காரணமாகத்தான் வறுமை வருகிறது, செல்வம் வருகிறது என புரிந்து கொண்டு தீயது நல்லது இரண்டும் வினைகளால் வருகிறது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள். இதை மாற்றலாம் என கருதி நடுவு நிலைமை இல்லாமல் செயல்படாதே. நீ நல்லவனாக வாழ வேண்டும். இக்குறளினால் நடுவு நிலைமையுடன் இருப்பதே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சான்றோர்க்கு அழகு என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.